என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு சொல்றீங்க பாஸ்? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். என்ன விஷயம்? அது எப்படி பாஸ் என் வாயில நான் சொல்லுவேன்? இவ்வளவு நாள சொல்ல வேண்டாம்னு நினைச்சுதான் நான் பேசாம இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா சொல்லிதான் ஆகணுங்கிற நிலைமை வந்துருச்சு. என்ன நிலைமை? தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. பாரதி சுத்தமா மறந்துட்டா பாஸ். சரி, அதை விடுங்க. அதான் அவங்க கோவத்துல இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ண ட்ரை பண்ணலாம். இப்ப நான் சொல்றது கேட்டு நீங்க ஷாக் ஆக கூடாது. பாரதி நிஜமாவே என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் மறந்துட்டா பாஸ். என்ன சொல்றீங்க? ஆமா, பாரதிக்கு இருக்கிறது ஒரு விதமான ஞாபக மறதி நோய். அவளுக்கு என்னை பத்தின எந்த ஞாபகமும் இல்ல. பாரதி என்ன தெரியவே தெரியாதுன்னு பேசுறதுக்கான காரணமே அதான். நிஜமா தான் சொல்றீங்களா? அப்போ பாரதிக்கு குழந்தைங்களை பத்தின ஞாபகம் மட்டும் எப்படி இருக்கு? அது ஒரு விதமான வித்தியாசமான ஞாபக மறதி சார். பர்டிகுலரா பாரதிக்கு ஒருத்தர ரொம்ப பிடிச்சவங்களை மறக்கிறது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மூவியா கூட வந்துச்சு பாஸ். பாரதி என்ன பத்தின எல்லாத்தையுமே மறந்துட்டா. மத்த எல்லா விஷயமும் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா ஏன் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவளுக்கு ஞாபகமே இல்ல. பாரதிக்கு ஆதித்யா பிறந்த காம்ப்ளிகேஷன்னாலதான் அவளுக்கு என்ன பத்தி ஞாபகங்கள் போயிடுச்சு சார். என்ன சொல்றீங்க? எனக்கு நீங்க சொல்றது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மை காட், இப்படி ஒரு பிரச்சனை பாரதிக்கு இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பட் தமிழுக்கு உங்களை ஞாபகம் இருக்கும்ல சார்? என்னை விட்டு அவ பிரிஞ்சு வரப்போ ஆதித்யா சின்ன குழந்தை சார். தமிழ் சின்ன பொண்ணு சார். பாரதி என்ன யாருன்னு தெரியாம சண்டை போடுறதெல்லாம் தமிழ் பாத்திருக்கா. அதான் சார் தமிழ் இப்ப என்ன யாரோ மாதிரி பாக்குறான். இப்படி எல்லாம் கூட நடக்குமா? பாஸ், நடந்துச்சு பாஸ். இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதான் நீங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல. டாக்டர் கொஞ்ச நாளைக்கு பாரதியை டிஸ்டர்ப் பண்ணாம இருங்கன்னு சொன்னாங்க. அந்த டைம்ல தான் பாரதி என்னை விட்டு குழந்தைங்களோட கிளம்பிட்டா. என்னால கண்டுபிடிக்கவே முடியல. நீங்க என்ன தேடி வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் மீனாக்கா கொடுத்த பேப்பர் விளம்பரத்தை பார்த்துட்டு நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன் பாஸ். பாரதி மேல எந்த ஒரு தப்பும் இல்ல.